ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நம்ம பக்கீராம் பாய் அவங்க ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து 20 ஆண்டு காலமாக தைப்பூசம் வள்ளலார் சபைக்கு 25-30 டன்னுக்கு காய்கறி, எல்லா விதமான காய்கறிகள் அங்கே இது பண்ணுறதுக்கு, அன்னதானம் போடுறதுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளையும், அரிசி பருப்பு எல்லாம் வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. கடலூர் நகரத்தில் மத நல்லிணக்கத்துக்கு நம்ம பக்கீராம் ஆதரவு எல்லாருக்கிட்டே இருக்கு. வர்த்தக சங்க சார்பாகவும் சண்முகண்ண சார்பாகவும் அவர் எங்கள் உறுப்பினராக இருக்கார். இதுக்கு நாங்கள் அவருக்கு எங்களோட மனம் மகிழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வந்து நாங்கள் எல்லாம் கடைபிடிப்போம். வணக்கம், என் பேர் பக்கீரான், கடலூர். நான் வந்து சிறுபான்மை மக்கள் நல குழு மாவட்ட தலைவராக இருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா, மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து மனிதநேயம் காத்த வள்ளலார் அவர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயதுலேருந்து என்ன பசின்னு யார் வந்தாலும் பசி இல்லாமல் பசியை போக்கிய வள்ளலார், வாடிய பயிர் காணும் போதெல்லாம் என் உள்ளமும் வாடியதுன்னு சொன்னார் வள்ளலார். அந்த இதில் எனக்கு ஒரு ஈடுபாடோட ஒரு 20 ஆண்டு காலமாக சிறு அளவுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். காய்கறிகள், அரிசி, இது போன்ற இது வசதி வாய்ப்புகள், அந்த வசதி வாய்ப்புகள் காரணமாக இப்போ ஒரு 30 டன் காய்கறி, அரிசி, தண்ணி பாட்டில் 5000 தண்ணி பாட்டில் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். மகிழ்ச்சியோட என்னை மனநேர்வையோடு அனுப்புகிறேன். மத நல்லிணக்கத்தை காக்கிறதுக்காக வேண்டி. என்ன, நாங்கள் சகோதரர்கள், இந்துக்கள் முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி மற்றவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இதை செய்கிறேங்க.